எல்லாம் 20 கிலோந்து 25 கிலோக்குள்ளே இருக்கு. அதை அவர் தலையிலே சுமந்து கொண்டு கையில கம்பி, காலில் சலங்க, இடுப்புல கயிறு எல்லாம் பிணைத்திருக்கின்றது இந்த பொம்மை. ஏனென்றால் நமக்கும் இந்த பொம்மைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. பகவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் 10 அவதாரங்கள் எடுத்தாராம். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு அவதாரம் என்னன்னாக்கா கிருஷ்ண அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த கிருஷ்ண அவதாரத்திலே பகவானுக்கு பல நாமங்கள் இருக்கின்றன, பல பெயர்கள். மாதவன், கேசவன், நாராயணன், கேசவன், ராமாச்சாரி, கிருஷ்ணமாச்சாரி, என்ன பத்ரி நாராயணன், இப்படி பல பேர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பேர் நம்ம இந்த குழந்தைக்கு எல்லாம் பாருங்க இந்த பேர்லாம் வைப்போம். ஆனா ஒரு பேர் வைக்கிறது இல்லை. அது என்ன பேர் தெரியுமா? பகவானுக்கு அந்த பேர் தான் மிக முக்கியமான பெயர். கபட நாடக சூஸ்திராவதாரி என்று அவருக்கு பெயரா. ஏனென்றால் பந்தம் பாசம் என்ற மாயக்கயிறு. பந்தம் பாசம் என்ற மாயக்கயிறு என்னது? நமக்கு அம்மா அப்பா தான் முதல்ல கடவுள் இல்லையா? அவங்க தான் நம்ம கண்டால் பார்த்த கடவுள். அவங்க தான் நம்ம பெற்ற தாய் தானே முக்கியம், தந்தை தானே முக்கியம். அதனாலதான் மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தெய்வம் வைத்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த கலையிலே சொல்ல போனால் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சூஸ்திர அவதாரி, கபட நாடக சூஸ்திர அவதாரி. சூஸ்திர அவதாரின்னா என்ன பொருள் தெரியுமா? ஆட்டி வைப்பவர் என்று ஒரு பெயரா. இந்த உலகத்தையே ஆட்டி வைத்துக் கொண்டிருப்பவர் இறைவன். என்ன? கொசு, யானை, கழுதை, பூனை, நாய், இப்படி பல இனங்கள். ஒரு அறிவில் இருந்து 6 அறிவு வரை. 5ஆம் அறிவு குரங்கு. அந்த குரங்கில் இருந்து பிறந்தவன் தான் நம்ம எல்லாம் மனுஷாள். ஆணினம், பெண்ணினம், திருநங்கைகள். நம்ம எல்லாம் யார் ஆட்டி வைக்கிறா? கிடையாது. நம்மளா தானே நடந்து போறோம், நம்மளா தானே பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், அலுவல் வேலைக்கு போறோம், பணிக்கு போறோம், பள்ளிக்கூடம் போறோம், காலேஜ் போறோம், டாக்டரா இருக்கிறோம், வக்கீலா இருக்கிறோம், பிளைட் ஓட்டுறோம். யார் செய்கிறார்? கண்ணுக்கு செய்யாத மாய கயிற்றினாலே இந்த ஸ்ரீமன் நாராயணன் நம்ம அனைத்து இனங்களையும் ஆட்டி வைக்கின்றார். இப்ப திரைமறையில் இருந்து அவர் உங்களை ஆட்டி வைத்த மாதிரி இங்க திரைமறையில் இருந்து ஒரு மனிதன் இந்த பொம்மையை ஆட்டுக்கிட்டான்னு சொன்னேன். அந்த கயிறால் அவர் தலை ஆட்டினா இங்க பொம்மை ஆடு, நான் ஆடுவேன். கையாட்டினா நான் ஆடுவேன். ஓட சொன்னா ஓடுவேன், உட்கார சொன்னா உட்காருவேன். அவர் மேலிருந்து பகவான் உங்களை எப்படி ஆட்டி வைக்கின்றாரோ இவர் திரைமறையில் இருந்து ஆட்டி வைக்கின்றார். அந்த பகவான் நமக்கு ஆட்டி வைக்கின்ற கயிறு அறுத்து விட்டா அவ்வளவுதான். எங்கே இருக்கோமோ அங்கே உளுந்து இறந்து விடுவோம், அவ்வளவுதான். அதனாலதான் நமது அற்புதமான முறையில சொல்லி வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? மனிதனும் இந்த பொம்மையும், குழந்தையும் பொம்மையும் ஒன்று, இறைவனும் தெய்வமும் ஒன்று. இந்த மாதிரி இறைவனும் மனிதனும் இந்த பொம்மையும் ஒன்று என்று சொல்லப்படுகின்றது. மூணும் சேர்ந்த கலவை. மேலிருந்து பகவான் ஆட்டி வைக்கின்ற இந்த கயிறு அருந்துச்சுன்னா நான் கீழே விழுந்துருவேன் சொன்னேன். அதே போல நீங்க ஒரு பொம்மை, உயிருள்ள பொம்மை, நான் உயிர் இல்லாத பொம்மை. எனக்கு திரைமறையில் இருந்து பேசுகின்றார்கள், பாடுகின்றார்கள், வச்சனம் பேசப்படுகின்றது, மத்தளம் இசைக்கப்படுகின்றது. நான் இங்க ஆடிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஒரு கவிஞன் பாடினா, நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. நல்ல கை தட்டலாம். நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. வாழ்க்கையே பொம்மலாட்டம் தான். ஆமா, நம்ம வாழ்க்கை ஒரு பொம்மலாட்டம். அதுல எல்லாம் மாயை எல்லாம் வந்து வந்து போகும். வாழ்க்கையே பொம்மலாட்டம் தான். இந்த வாழ்க்கையில வாலிபோ கொஞ்ச நேரம் தான். அன்புதான் எல்லாத்துக்குமே காரணம். அன்பு இல்லைன்னு அந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதே போல இந்த பொம்மலாட்டத்தை பற்றி திருவள்ளுவர் மட்டுமல்ல, 4 திருமுறை தேவாரத்தில் அற்புதமாக முறையிலே பாடியிருக்கின்றார்கள். அது மட்டுமா, அருணகிரிநாதர் திருப்புகழ் தமிழ்ல அற்புதமான முறையில பொம்மலாட்டத்தை பற்றி சொல்லி இருக்கின்றார். சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்ல, வள்ளலார் சொல்லி இருக்கின்றார். சொல்லிட்டே போகலாம், அவ்வளவு நிறைய இருக்கு. ஏன்னா நடத்துறதுக்கு இன்னும் அடுத்து நம்ம நிகழ்ச்சி இருக்கிறதுனால பொம்மலாட்டத்தை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். இந்த பொம்மலாட்டம் எங்கே வைக்கணும், எதற்காக இந்த பொம்மலாட்டம் நடத்துகின்றார்கள், இது பார்த்தாக்கா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? 7 ஜென்மாவுக்கு புண்ணியம் உண்டு என்று சொல்லி வருகின்றார்கள். காஞ்சி மாமுனிவர் மட்டுமல்ல, பல மடாதிபதிகள். இந்த பொம்மலாட்டம் என்பது திருமண விழாவில் வைக்க வேண்டும், அரசு விழாக்கள் அனைத்திலும் வைக்க வேண்டும். நம்ம கல்யாணத்துல என்ன நாதஸ்வரம் தவுள் வசிக்கிறோமா இல்லையா, மங்களவாத்தியம்னு சொல்லுவோம். அதே போல இந்த பொம்மலாட்டம் வைத்து அடுத்து ஒரு காட்சி அருமையா பார்க்க போறீங்க. இந்த பொம்மை என்ன பண்ணும் தெரியுமா?
ஒரு முக்கியமான விஐபி மேல உட்கார வைக்க போறாங்க. அவங்கள உட்கார வைத்து இந்த பொம்மை மாலை போட்டு மரியாதை செய்ய போகின்றது. பொம்மை எப்படி மாலை போடும் இப்ப பாப்பீங்க பாருங்க, எப்படி எல்லாம் பண்ணுது அந்த பொம்மைன்னு. ஏனென்றால் அது போல நம்ம வீட்டுல கல்யாணம் நடந்தாலோ இந்த குழந்தை இந்த பூப்பு நன்னீராட்டு விழாவில் கூட அது வைக்கிறாங்க. சுபகாரியங்கள் அனைத்திலும் 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் இது போன்ற அரசு விழாக்கள் பள்ளிகள் கல்லூரிகள்ல இந்த பொம்மலாட்டம் வைத்து எல்லோரும் காண வேண்டும். அடுத்த தலைமுறைக்கெல்லாம் இது போய் சேரணும். ஏன்னா இதை நடத்துறதுக்கு ஆள் இல்லை. நிறைவேற்றி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் பொம்மலாட்ட கலைஞர்கள் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நான் இப்போதைக்கு உள்ள போறேன். அடுத்து பொம்மை பரதநாட்டியம் ஆட போகுது. பாப்போமா? நிறைய திரைப்படங்களை நடிச்சிருக்கிறேனா, நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனா மறந்துருப்பீங்க. சொல்றேன். இந்தியன், ஆவாரம், பூ, சிவப்பு மலர்கள், மந்திர புன்னகை, பட்டாளம், மெர்ச்சலு, இப்ப போன ஜாலியோ, ஜிம்கானா, நிறைய சொல்லலாம். பழைய படம்லாம் எங்க பொம்மலாட்டம் தான் நடிச்சிருக்கு. அதனாலே உங்கள் வீட்டுக்கு எது தேவைன்னாலும் அரசு சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போதைக்கு நான் உள்ள போறேன். மறுபடியும் நிறைவப்போ வருவேன். அடுத்தது பொம்மை பரதநாட்டியம் பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நமக்கு தேவை இதுதான். பாருங்க, அந்த குழந்தை கை தட்டுறது பாருங்க. எல்லோரும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கலைஞர்களுக்கு பெரிய சொத்து என்னன்னாக்கா நீங்க கொடுக்குற கைத்தட்டல் தான். நான் சொல்லி கேட்க கூடாது அதெல்லாம். நான் அடுத்தது அந்த பொம்மை பரதநாட்டியம் பார்க்கும் பொழுது சாதாரணமா யாருக்காவது மாலை போட்டாலே நீங்க கை தட்டுவீங்க. பொம்மையே மாலை போட போகுது. அதனால கரகோஷம் மான பிழைக்கணும். ஆமா, நல்ல சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும். அதனாலதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தங்கிடத்துக்கு தரங்கிடத்துக்குதா படுவி தங்கிடத்துக்கு தரங்கிடத்துக்குதா தங்கிடத்துக்கு தரங்கிடத்துக்குதா